ஒரு இளம் வயசு பையன், அவனுக்கு அடிக்கடி கோபம் வரும். யார் கூடயாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாருமா ட்ரை பண்ணுறாங்க, இவனோட கோவத்தை தணிக்க எதுவுமே முடியலை. இவன் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு தடவை இந்த பையனோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நீ ஒவ்வொரு தடவை கோவப்படுற டைமும் உன்னோட ரூம் செவத்தில் ஒவ்வொரு ஆணியா அடி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனும் அதே மாதிரி பண்ணுறான். ஃபர்ஸ்ட் நாளில் 18 ஆணி, 2வது நாளில் 15 ஆணி அடிக்கிறான், 3வது நாளில் 9 ஆணி அடிக்கிறான், 4வது நாளில் 3 ஆணி அடிக்கிறான், 5வது நாளில் 1 ஆணி அடிக்கிறான், 6வது நாள் எதுவுமே அடிக்கலை, எந்த ஆணியுமே அடிக்கலை. ஏன்னா அவனுக்கு கோபம் வரல. அந்த நாள் பார்த்து அப்பா வந்து கேட்குறாரு, இன்னைக்கு எந்த ஆணியுமே அடிக்கலையா நீ அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு கோபமே வரல அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, ஓகே, நல்ல விஷயம். இதுக்கு பின்னாடி என்ன பண்ண போறான்னா, ஒவ்வொரு ஆணியை அடிச்சல்ல, கோபம் வர்றப்போலாம் ஒவ்வொரு ஆணியை அடிச்சல்ல, அதே ஆணியை நீ கோபம் வராத நாள் ஒவ்வொன்றா கலட்டு அப்படின்னாரு. இந்த பையனும் அப்படியே பண்ணுறான். ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஆணியாக கலட்டி எல்லா ஆணியையும் கழட்டி முடிச்சிட்டான். சரிங்களா? அந்த பையன் சந்தோஷமா போய் அப்பாவை கூட்டிட்டு வந்து காட்டுறான். பாருங்கப்பா, இப்போ என்னோட ரூம் செவத்துல எந்த ஆணியுமே இல்லை, எல்லாத்தையும் நான் கழட்டிட்டேன். அப்போ அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ எல்லா ஆணியையும் கலட்டிட்ட, ஆனால் இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருந்த செவர் இன்னைக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் நீ ஒவ்வொருத்தரோடையும் கோவப்படுவ, ஆனால் ஒவ்வொருத்தரோட மனசும் எவ்வளோ புண்பட்டு இருக்கும் இந்த செவர் மாதிரி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லெசனை சின்னதாக படிப்புட்றாரு. Anger doesn't solve anything, it builds nothing, but it can destroy everything.